بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பிற்குரிய எல்லாம் உள்ள ஏக இறைவனின் நல்லடியார்களே, நமக்கெல்லாம் இறுதி தூதராக அனுப்பப்பட்ட, நம்மை எல்லாம் இருளிலிருந்து வெளிச்சத்தின்பால் அழைத்து வந்த, நாம் எல்லாம் உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய, நேசிக்கப்பட வேண்டிய எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது சொல் செயல் அங்கீகாரத்தை தங்களால் இயன்றளவு தங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த அத்துணை உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபியின்கள், தபக தாபீன்கள், இன்னும் குறிப்பாக இந்த சத்திய கொள்கையினை தன்னுடைய வாழ்வியல் நெறியாக ஏற்று வாழ்ந்து மரணித்த, வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் அந்த வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெருங்கருணையும் பேரருளும் என்றென்றும் நின்று நீடித்து நிலை பெறட்டுமாக. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதத்தில் இரவு வணக்கத்தை நிறைவேற்றிவிட்டு இறைவனிடத்தில் நன்மை எதிர்பார்த்தவர்களாய் நாம் எல்லாம் இங்கே ஒன்று குழுமி இருக்கிறோம். இந்த நல்லதொரு தருணத்தில் உள்ளத்தை தூய்மைப்படுத்துவோம் என்கின்ற தலைப்பின் கீழாக சில செய்திகளை உங்களிடத்தில் பரிமாறிக்கொள்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன். அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பொதுவாகவே இந்த உலகில் வாழுகிற இறைவனால் பகுத்தறிவு வழங்கப்பட்ட எல்லா மனிதர்களும் தங்களுடைய உடல் சார்ந்த காரியங்களில் உடலுக்கு ஏதேனும் உபாதைகள் ஏற்படுமாக இருந்தால் அதை சரி செய்து கொள்வதற்கு மனிதர்கள் காட்டுகிற முனைப்பும், அதற்காக மனிதர்கள் செலவிடுகிற செலவீனங்களும், அதற்காக அவர்கள் எடுத்துக்கொள்ளுகிற நேரங்களும் அலாதி பெரியதாய் இருப்பதை நாம் கண்கூடாய் பார்க்கிறோம். இன்றைக்கு சமீபத்தில் நோய்களின் உச்சகட்டத்தை அடைந்து மனிதர்களை ஆட்டி படைக்கிற ஒரு நோய் சுகர், பிரஷர். பிளட் பிரஷரும் சுகரும் இன்றைக்கு பெரும்பான்மையான மனிதர்களை ஆக்கிரமித்து விட்டது. வீடுகளில் எத்தனை இனிப்பு பதார்த்தங்களை செய்து வைத்தாலும் கூட அந்த உணவு பதார்த்தங்கள் ஹலாலாக இருந்தாலும் இவருக்கு மருத்துவ உலகம் ஹராமாக்கி வைத்திருக்கிறது. பாய், அதை சாப்பிடக்கூடாது. ஒருவேளை நீங்க அதை சாப்பிட்டீங்கன்னா அடுத்து நம்ம ஆஸ்பத்திரி பக்கம் வந்துடாதீங்க பாய் இப்படின்னு டாக்டர் சொல்றாரு. யோ, உனக்கு இருக்கிற சுகருக்கு நீ திண்டன் வை, மரியாதையா சொல்ற டாக்டர், கண்ணியமான டாக்டர். இப்பெல்லாம் அப்படி இல்லை. இல்ல, நம்ம தான் காசை கொடுத்து மருத்துவம் பார்க்கிறோம், மரியாதையெல்லாம் கிடையாது. யோ, நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் திங்காத, நீ பாட்டு திண்டு வந்திருக்க பாரு, சுகர் லெவல பாரு, 350 450
இப்படியே போச்சுன்னா நீ சீக்கிரமா அல்லாட்ட போயிடுவாங்க இப்படின்னு மனிதனை வாட்டி வதைக்கக்கூடிய வசைபாடக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இந்த நோய் இருந்து கொண்டு இருக்கிறது. இதற்கு மனிதன் எடுத்துக் கொள்ளுகிற மருத்துவம் எத்தனை, அதை சரி செய்வதற்கு இன்றைக்கு காலையில் எழுந்தவுடன் ஒரு மாத்திரை, சாப்பிடுவதற்கு முன்னால், சாப்பிட்டதற்கு பின்னால், மதியம் சாப்பிட்டதற்கு பின்னால், இரவு உறங்க செல்வதற்கு முன்னால், தலைவலி ஒரு மாதிரி வந்தால் அதற்கு 2 மாத்திரை, ஒரு மாதிரி கிருகிருன்னு செஞ்சா அதுக்கு 2 மாத்திரையை போடு, நல்லா இருக்கிற திடீர்னு படப்படம் வருதா பேர்க்குதா அதுக்கு 2 போடு. இப்படி ஒரு நாளைக்கு இன்றைக்கு இருக்கிற சராசரி மனிதர்கள் எடுத்துக்கொள்ளுகிற மாத்திரை அளவு ஒரு கையளவு இருக்கும். ஒரு நாளைக்கு டசன் கணக்கில் மாத்திரைகளை சாப்பிடுகிற மனிதர்கள் எல்லாம் இன்றைக்கு நம்மில் இருக்கத்தான் செய்கிறார்கள். 10, 15, 20 ஒரு நாளைக்கு 50 மாத்திரை போட்டா நாம வண்டி ஓடுன்ற ஆட்கள்லாம் உண்டு. இதை ஏன் நாம் எடுத்துக்கொள்கிறோம்? இன்றைக்காவது யோசித்தது உண்டா? இன்னும் சில மருத்துவம் உண்டுங்க. மருத்துவத்தை நான் குறை சொல்லவில்லை. ஆங்கில மருத்துவத்தை எடுத்துகிற பல பேர் அந்த நாட்டு மருத்துவத்தை எதிர்ப்பார்கள். அதெல்லாம் செட் ஆகாதுங்க. ஹோமியோபதினு ஒரு மெடிசன் உண்டுங்க, அதை நிறைய பேர் விரும்பி அதை பார்க்கக்கூடியவர்கள் உண்டு. எலக்ட்ரோபதி உண்டு, இப்படி நிறைய மருத்துவம் உண்டு. அவங்களுக்கு எது பிடிக்குதோ அதை போறாங்க. இந்த ஆங்கில மருத்துவத்தை அலோபதியை பார்க்கிற ஆள் இருக்காரு பாருங்க, இவர்தான் துனியாவில் ஏதோ பெரிய மருத்துவம் பார்க்கிற மாதிரியும் மத்தவன் பார்க்கிற மருத்துவம்லாம் ஏதோ ஒரு காசுக்கு ஆகாத மாதிரி பேசுவார். அவத்த நோய் எல்லாம் ஒண்ணுதான், எல்லா நோய் ஒண்ணுதான். இவருக்கும் சுகர், இவருக்கும் சுகர், அவருக்கும் பிபி, இவருக்கும் பிபி. மாச கணக்குல லட்ச கணக்குல காசை போட்டு மாத்திரை இருவருமே சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டியது, மருத்துவம் வெவ்வேறாக இருந்தாலும் கூட பார்க்கப்படுகிற மருத்துவத்தின் நோய் ஒன்றுதான். சரி செஞ்சே ஆகணும். எப்படியாவது சரி பண்ணிருங்க டாக்டர். வாழ்ற இந்த 60 வருஷ வாழ்க்கையில நான் வஃபாத்தாகிறதுக்குள்ள மைசூர் பாக்கு திண்டாவும் மூத்தா போயிடணும், இப்படின்லாம் பேசுற ஆட்கள்லாம் உண்டு. ஒருவேளை இந்த நோய் உச்சகட்டத்தை அடைந்து ஒரு கட்டத்தில் எப்படி ஆகும்? சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆயிரும். கையில ஒரு காயம் ஏற்படும், கால்ல ஒரு காயம் ஏற்படும். டாக்டர் சொல்லிடுவாரு, பாய் காயம் ஆடுற மாதிரி தெரியல, நாள் பட போயிருச்சு, 2 மாசமா கட்டு போட்டே சுத்திக்கிட்டு இருக்கீங்க, காயத்துல ஒரு மாதிரி சீல் சலமா வச்சிருச்சு பாய், இப்ப என்ன டாக்டர் செய்யணும்? அந்த சுண்டு வரல மட்டும் அறுத்து எடுத்துரும், வேற ஒன்னும் பிரச்சனை இல்ல, அது எடுத்துட்டா சரியாயிரும். ஒரு வேலை எடுக்கணும்னா மொத்த காலை எடுக்கிற மாதிரி என்ன செய்றீங்க? வீட்டுல பேசுறாரு பேசல, மனைவிட்ட கேட்கிறாரு கேட்கல, அடுத்த ஒப்பீனியன் போறாரு போல. தயவு செஞ்சு அதை முதல் செய்யுங்க. இந்த நோயோடு என்னால வாழ முடியல, ஒருவேளை அடுத்து எனக்கு அது பெரும் பாதிப்பை தருமா? வேண்டாம், போய் எடுத்துங்க. சுண்டு வரல தானே, போனா போட்டும். காலுக்கு என்ன பிரச்சனை வந்துடாதுல டாக்டர், 1க்கு 4 தடவை கேட்டுக்குருவாரு, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு இவரும் ஓதி அறுத்துருவாரு. சுண்டு வரலோட நின்னுச்சா, 5 விரல் போச்சு, அதுக்கப்புறம் கரண்ட காலு போச்சு, முட்டி கால் வரைக்கும் காலு போச்சு. இந்த மருத்துவம் ஒரு கட்டத்தில் எப்படி போய் முடிகிறது? மனிதன் எந்த எல்லைக்கு செல்லுகிறான்? தன்னுடைய காலை இழந்தாவது இந்த துன்யாவில் வாழ்ந்துவிட வேண்டும், கையை இழந்தாவது துன்யாவில் வாழ்ந்துவிட வேண்டும். இருதய அறுவை சிகிச்சை கேள்விப்பட்டிருக்கீங்க, ஸ்டென்ட் வைக்கிறது, அது ஒரு வரை. ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பைபாஸ் பண்றதுன்னு சொல்றாங்கல்ல, நெஞ்ச அறுத்து உள்ள எங்கெங்க அடப்பு இருக்குன்னு அவன் பார்த்து எடுப்பானா. கேட்கும் போதே பயமா இருக்கு. படுக்க போட்டு அப்படியே அறுத்து உள்ள இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணுவான். இதுக்கு இவர் ஒத்துக்கிறாரு, பரவாயில்லை, என்னமாச்சு பண்ணி என்னை காப்பாத்திருங்க டாக்டர், துனியாவில் வாழ்ந்துடணும். நான் மேலே சொல்லுகிற எல்லாம் ஏதோ ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் நான் குறிப்பிடுகிறேன். இன்னும் இது போன்ற மனிதன் இந்த துனியாவில் வாழ்வதற்கு தன்னுடைய உடல் உறுப்புகளில் எதை இழந்தாலும் பரவாயில்லை, மற்றதை சரி பண்ணி வாழ்ந்துடணும்.
இது துனியாவுக்கு சரி. ஆகிரத்திற்கு வாழுகிற அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நம்பிக்கை கொண்ட ஒரு அடியான் தன்னுடைய உடலில் எப்படி அக்கறை செலுத்துகிறானோ, செலவிடுகிறானோ, நேரத்தை செலவிடுகிறானோ, அதே போன்று தன்னுடைய உள்ளத்திற்கு செலவிட்டது உண்டா? நான் சொன்னது இருக்குதா இல்லையா? இன்னைக்கு நிதர்சனமாவே நடக்கிற உண்மை, யாரும் மறுக்கவே முடியாது. வீட்டில் இருக்கிற எத்தனையோ 40-50 வயதை அடைந்தவர்கள் ஒரு மாத்திரை டப்பா ஒரே அடைகிறாங்களே, ஏன்? வேற வழி இல்ல. எதையாவது உறுப்ப தக்க வைக்கிறதுக்கு சாப்பிட்டு தான் ஆகணும். உடலில் காட்டப்படுகிற அக்கறை ஏன் உள்ளத்திற்கு வரவில்லை? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனில் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட என்னுடைய அடியார்களே, அலைக்கும் அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே பரிசோதித்துக் கொள்ளுங்கள், உன்னுடைய உள்ளத்தை நீங்க எடை போட்டுக் கொள். நான் எப்படி இருக்கிறேன், என் உள்ள எப்படி இருக்குது, நான் இந்த துனியாவுல எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், இப்படி நீங்க யோசி. அல்லாஹ் நமக்கு அந்த வாய்ப்பை கையில் கொடுக்கிறான். பாவம் செய்கிற மனிதர்கள் இந்த துனியாவில் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறார்கள். எத்தனை வயது வரைக்கும்? அதிகபட்சமாய் உச்சபட்சமாய் ஒரு அடியான் 60 ஆண்டு காலம் இந்த துனியாவில் வாய்ப்பு வழங்கப்படுகிறான். 60 வருஷம், 60 ஆண்டு காலத்தை அல்லாஹ் இந்த துனியாவில் ஒரு அடியானுக்கு கொடுத்ததற்கு பின்னால் அந்த அடியானிடத்திலிருந்து எந்த சாக்கு போக்குகளையும் அல்லாஹ் ஏற்க மாட்டான். 60 வருஷம் வாழ்ந்துட்டு இல்ல, இதுக்கப்புறம் உன்ட்ட என்ன காரணம் கேட்கிற மாதிரி இல்ல பாவா, ஓரமா பேசாம நின்று. இது அல்லாஹ் அடியார்களிடத்தில் காட்டுகிற விசாரணைக்குரிய நிலை. இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சொல்லி ஒரு செய்தியை இந்த சமுதாய மக்களுக்கு சொல்ல சொன்னான். வ இன்ன ஃபில் ஜஸதி மும்கான், மனிதனுடைய உடலில் ஒரு சதை துண்டு இருக்கிறது. இதா சலஹத் சலஹல் ஜஸது குல்லுஹு, அந்த சதை பிண்டம், அந்த ஒரு உறுப்பு சரியாகிவிட்டால் ஒட்டுமொத்த உடலுமே சரியாகிவிடும். இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லுஹு, ஒருவேளை அந்த உறுப்பு பாழடைந்து விட்டால், சீர்கெட்டு விட்டால், நாசமாகிவிட்டால் ஒட்டுமொத்த உடலுமே நாசமாகிவிடும். இந்த உதாரணத்தை சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த உறுப்பு எது என்று பின்னால் சொன்னார்கள். அலா, அறிந்து கொள்ளுங்கள், வஹியல் கல்ப், அதுதான் உள்ளம். உள்ளம் சரியாயிருச்சுன்னு வைங்க, எல்லா உடல் உறுப்புகளும் சரியாயிரும். உள்ளம் சரி ஆகலன்னு வைங்க, உடல் உறுப்பில் இருக்கிற எல்லாம் நாசமாகிவிடும். இது 2 விதமா புரிஞ்சுக்கலாம். மருத்துவத்தில் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், உள்ளத்திற்கு சொல்லப்படுகிற ஆறுதல்கள் தான் உடலில் பிரதிபலிக்கிறது. அதான் நிதர்சனமான உண்மையும் கூட. உதாரணத்துக்கு ஒரு மனுஷன், ஒரு ஆள் என்ன செய்யறாரு, ஆஸ்பத்திரிக்கு போறாரு, மருத்துவரை போய் பார்க்கிறாரு. சார், டாக்டர், கழுத்துக்கிட்ட ஒரு கட்டி மாதிரி இருக்கு. நல்லா கவனிங்க, அவருக்கு ஒண்ணுமே இல்லை, சும்மா கழுத்துக்கிட்ட ஒரு கட்டி. டாக்டர் தொட்டு பார்க்கிறாரு, வலிக்குதான் கேட்கிறாரு, மாத்திரை கொடுத்து பார்க்கிறாரு. 2-3 நாள் போகுது, அப்படி அது போன மாதிரி தெரியல. இவருக்கு பயம் இன்னும் கூடிடும். 3 நாள் மாத்திரை சாப்பிட்டாச்சு, ஊசி எல்லாம் போட்டாச்சு, அது போன மாதிரி தெரியலையே. பொதுவாகவே நமக்கு உடல்ல ஏதாவது ஒரு காயம் ஏற்பட்டுச்சுன்னா கையை அதையே போட்டு நோண்டிக்கிட்டே இருக்கும். வாயில ஒரு புண்ணு, நாக்கு சும்மா விட்டுருதான், போட்டு அதையே நோண்டி அடுத்து சாப்பிடவே முடியாத அளவுக்கு அதை பெருசாக்கி விட்டுரும். கையும் அப்படித்தான். அது இருக்குன்னா தொட்டு பார்த்துக்கிட்டே இருக்க சொல்லும். பேசாம நம்ம இருந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் திடீர்னு உனக்குதான் காயம் இருக்குதேன், கை தொட்டு பார்க்கும். ஆமா, இன்னும் சரியாகல, கட்டி சரியாகல. மறுபடியும் டாக்டர்கிட்ட போறாரு. டாக்டர், ஒன்னும் ஆன மாதிரி தெரியலையே, மாத்திரை எஃபெக்ட் ஆன மாதிரி தெரியலையே. அப்படியா? அத ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து மும்பைக்கு அனுப்புவோம், அங்க ஒரு ரிசல்ட் வரும், அது என்னன்னு அப்புறம் தான் சொல்ல முடியும்ன்றாரு. வெறும் பிளட் டெஸ்ட்,
பிளட் டெஸ்ட் ரிசல்ட் அதுக்கப்புறம். இப்ப யோசிப்பான் பாருங்க மனுஷன், ஒருவேளை அந்த கட்டி கேன்சர் கட்டியா இருக்குமோ? எனக்கு தெரிஞ்ச அது கேன்சர் கட்டியாதான் இருக்கும், ஏன்னா ரொம்ப நாளா இருக்க. அதுக்கப்புறம் கேன்சருக்குரிய அறிகுறிகளை இவர் அறிகுறி எடுத்து பார்ப்பார் யூடியூப்ல. அவன் எல்லாத்தையுமே சொல்லுவான், தலை வலிக்கும், கை வலிக்கும், கால் வலிக்கும். அவன் சொல்ற 10ல 4 இவருக்கு இருக்கும். இன்னும் பயம் கூடிரும். அவ்வளவுதான். பிள்ளைய பாப்பாரு, ஆசை ஆசையா பெத்து வளர்த்தேன், அத்தாவுடைய விட்டு போறேன்டா அல்லாட்ட புலம்ப ஆரம்பிச்சிருவார். தன்னுடைய மனைவியை பார்ப்பார், வெகுளி நீ, உனக்கு என்ன தெரியும் உலகத்துல? காசு பணத்தை நான் சேர்த்துட்டேன், அது எப்படி செலவிடணும் உனக்கு தெரியாத, கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்க தெரியாத, உனக்கு இப்படியான இந்த உலகத்துல விட்டுட்டு போகணும், நான் இப்படியே மௌத்தா போயிட்டா நீ எங்க போய் நிப்ப, பிள்ளை எங்க கூட்டிட்டு போவ, இருக்கிற காசு பணத்தை எப்படி சேர்த்து வைப்ப, வியாபாரத்தை எப்படி நீ நடத்துவ? சாகர நிலைமைக்கு போயிடுவான் மனுஷன். என்ன காரணம்? ஒரு சின்ன கட்டி அது கேன்சரா இருக்கும், இவனுக்கு இவனே சேர்த்துக்கிட்ட ஒரு கதை. அது ஒண்ணு இல்லைன்னு வர்ற வரைக்கும் இவன் படுற பாடு இருக்குது. அந்த பயத்திலே பல பேர் செத்து போயிருக்கிறான், பல பேர். அதே நேரத்தில் பெரும் நோய் இருக்கும், பெரிய நோய், டயாலிசிஸ் பண்ற அளவுக்கு நோய், உள்ளத்தை கல்லாக்கிடுவார். அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா? கேன்சர் இருக்குங்க உண்மையிலே. அந்த அடையாளம் கூட இவருடைய உள்ளத்தில் இல்லாதவாறு நடமாடுவார். என்ன பெரிய கேன்சர், நம்மளா என்ன அதெல்லாம் பாத்துக்கிறோமியா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, நம்ம இருக்கிற வரைக்கு இந்த நோய் தான் நமக்கு இப்படின்னு கடந்து போறாரு பாருங்க. ஒண்ணுமே இல்லாம போகுது. என்ன காரணம்? உள்ள சரியா இருக்குது, உள்ளத்துல பிரச்சனை இல்லைங்க, குழப்பம் இல்லைங்க, தெளிவா இருக்கிறாரு. அந்த பிரச்சனையை இலகுவாக கையாளுகிறார். இது மார்க்க விஷயத்துக்கு பொறுத்துங்க. உள்ளம் கரெக்டா இருக்குன்னு வைங்க, உடல் உறுப்புகள் எல்லாம் சீராக இயங்கும். கண்ணு கரெக்டா பார்க்க வேண்டியதை பார்க்கும், கை எதை செய்யணுமோ அதை செய்யும், கால் எங்க நடக்கணுமோ அதை அங்க நடக்கும், காது எதை கேட்கணுமோ அதை மட்டும் கேட்கும். எப்ப உள்ளம் சீராக இருந்தால். நம்ம நிறைய பேரை பார்த்திருக்கிறோம், நம்மளே நிறைய பேருக்கு சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்திருக்கிறோம். பரவாயில்லையே, பாய் வர்றாரு, தொழுகிறாரு, அவர் பாட்டுக்கு போறாரு, ரொம்ப நல்ல மனுஷனா இருப்பாரு போல. ஏன்? தேவையில்லாத பேச்சு இல்ல, தேவையில்லாத பார்வை இல்ல, தேவையில்லாத அவருடைய நடத்தைகள் வாழ்க்கையில் வெளிப்படவில்லை. இதை வச்சு நம்ம அவர் கொடுக்கிற சர்டிபிகேட் என்ன? அவர் நல்ல மனுஷங்க, அப்பாவி, அவரை இருக்கிறதே தெரியாதங்க, இப்படின்னு தன்னைத்தானே அடக்கி கொண்டவர்களுக்கு நாம் கொடுக்கிற பெயர். ஏன்? அவருடைய உள்ளம் கரெக்டா இருக்கு. உள்ளம் சரியா இல்ல, கரெக்டா செயல்படல. இப்ப எப்படி ஆகும்? கண்டதையும் பார்க்க சொல்லும், நல்லதா இருக்கிறதையும் கெட்டதா பாரு, கண்டதையும் கேட்க சொல்லும். புதுசா ஒரு பாட்டு வந்திருக்காம்ல, கேட்டு விடு. உன்னை யாரு பார்க்க போறா? சும்மா அந்த பக்கம் போ, அங்க ஏதோ டான்ஸ் கச்சேரி நடக்குதான், சும்மா பார்த்துட்டு வா. சைத்தான் எப்படி போடுறாங்க அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நீ செய்யறனால அது பெரிய பாவமா போயிட போதா? நீ எவ்வளவு பெரிய இபாதத்சாலி, நீ சும்மா பண்ணு, நீ சும்மா பாரு. இந்த ரமலானுடைய மாசத்துல நிறைய பேர் செல்போன்லயே நேரத்தை தொலைச்சவங்க எல்லாம் உண்டுங்க. நான் என்ன பேஸ்புக் தானங்க பார்த்தேன், நான் படமா பார்த்தேன். லுகர் தொழுகை அசர் தொழுகை நாசமாக்கி பாத்தியா இல்லையா? ஆமா பார்த்தேன், முடிஞ்சு போச்சு. லுகரும் அசரும் நாசமாகிவிட்டதே, நீ அதுக்கப்புறம் நல்லதை பார்த்தா என்ன, கெட்டதா பார்த்தா என்ன? உட்கார்ந்து ஒரு ஆள் பயானையே கேட்டுக்கிட்டே இருக்காருங்க. காலையில 10 மணிக்கு போட்ட பயான் கரெக்டா 8 மணிக்கு தான் வீட்டுல அமர்த்துறாரு. நம்ம பார்வைக்கு வேற யாரு பெர்ஃபெக்ட்டுங்க. அம்மாடி, இவங்க வீடு மாதிரி நம்ம வீடு வராதுங்க. எங்க நம்ம வீட்லயும் கேக்குதுங்களா? நம்மளும் காலையில இருந்து ரூஹ விட்டு சொல்றோம், நகர மாட்டேங்குத. நம்முடைய பார்வைக்கு அப்படித்தான் தெரிகிறது. லுகர் அசர் மகரிப் எல்லாம் நாசமா போச்சு. இந்த இடத்தில் நாம் கவனிக்க வேண்டியது, என்னுடைய உள்ளம் சரியாக இருந்தால், துன்யாவாக இருந்தாலும் சரி
ஆகிரத்துக்கான காரியமாக இருந்தாலும் சரி, உள்ளம் கரெக்டா இருக்குன்னா எல்லாம் அப்படி சீரா இயங்கிக்கிட்டே இருக்கும். உள்ளத்துல எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு வைங்க, ஒரு பயம், ஒரு நடுக்கம், இது எப்படி எல்லா தீமைகளும் எல்லா கெட்ட சிந்தனைகளும் ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆளை வஃபாத்தாக்கி விட்டுரும். அல்லாஹ்வுடைய தூதர் அதனால்தான் சொன்னார்கள், அந்த ஒரு உறுப்பு சரியானால் எல்லாம் டோட்டல் பெர்ஃபெக்ட். ஒருவேளை அந்த ஒரு உறுப்பு நாசமா போனா எல்லாம் நாசமா போயிடும். இதற்கு நீங்கள் இன்னும் பல உதாரணத்தை நீங்களே யோசித்துக் கொள்ளலாம். உங்களுடைய வாழ்விலும் நடந்திருக்கலாம். நான் அன்னைக்கு மட்டும் அப்படி நினைக்காம இருந்திருந்தா இன்னைக்கு இப்படி ஆயிருக்குமா? அன்னைக்கு தெரியாதனமா அவர் தப்பா நினைச்சு நான் பாட்டுக்கு அவர் பாட்டு போனாரு, நான் பாட்டுக்கு போயிருக்கணும். தெரியாம அவர் மேல சந்தேகப்பட்டுட்டேன். இன்னைக்கு வருந்துறோமே நிறைய பேர். இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட போய் சாரி கேட்கிறோம் போறோம், ஆள் வஃபாத்து அப்படி நமக்கு தோணுங்க. உள்ளம் சரியாக இருந்தால் எல்லாம் சரியாகும். இதைத்தான் ரசூலுல்லாஹ் நமக்கு சொன்னாங்க. இந்த உள்ளம் சம்பந்தமாக அல்லாஹ்வுடைய தூதர் பேசிய எல்லாமே சைக்காலஜிங்க. ஒரு மனநல மருத்துவர் எப்படி பேசுவாரோ, மனோதத்துவ நிபுணர் எப்படி பேசுவாரோ, அப்படியான வார்த்தைகளை தொகுத்து மடிக்கோர்த்தார் போன்று அல்லாஹ்வுடைய ரசூல் தங்களுடைய தோழர்களுக்கும் பின்னால் வருகிற ஈமான் கொண்ட அடியார்களுக்கும் சொல்லி சென்றிருப்பதை இந்த செய்திகள் மூலம் பார்க்கிறோம். அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிட்ட சொல்ல சொல்றான், நபியே இந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க, இன்னல்லாஹ் லா யன்துரு இல சுவரிக்கும் வ அம்வாலிக்கும், அல்லாஹ் உங்களுடைய வெளி தோற்றத்தையோ பொருளாதாரத்தையோ பார்க்க மாட்டான். சொல்லுங்க அந்த மக்கள்கிட்ட. காசு காசு காசுன்னு ஓடுறானே, கூப்பிட்டு சொல்லுங்க, அல்லாஹ் நீ சேர்க்கிற காசை பார்க்க மாட்டான். காஸ்மெட்டிக்ஸ் பொருளுக்கே காசை போட்டு நாசமாக்குறானே உடல் தோற்றத்திற்கு, மாசம் ஆயிட்டா கரெக்டா பியூட்டி பார்லருக்கு உள்ள போ, ஃபவுண்டேஷன் என்ன, அதுக்கு மேல போடுற பவுடர் என்ன, அதுக்கு ஒரு 10-15 பேர் இருக்கு. எல்லாத்தையும் அப்படினாதான் இவங்களுக்கு மன ராகத்தாகும். ஏன்? அழகா தெரியணும்ல. நம்மால முடிக்கடையில போய் உட்காந்து வெட்டி விடு, உம்ரா கட்டிங்க போடு. நம்மாலு ஆணி எப்படி அழகுபடுத்துறதுக்கு பெருசா நேரம்லாம் இல்ல. சட்டை எடுத்தா கூட பெருநாளைக்கு வீட்டுல இருக்கிற பெண்கள் சட்டை எப்படி எடுத்திருக்கிறாங்க, வீட்டுல இருக்கிற ஆடைகள்லாம் எப்படி எடுக்கப்பட்டது, காடையில போயாச்சு. கடைக்காரன் கடையை விஷயம்லாம் திறந்த உடனே உள்ள நுழைஞ்சவங்க துப்புன்னு சாயங்காலம் நோம்புலாம் அவன் திறக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டான் கடைக்காரன். பரவாயில்ல, நம்ம கடையிலே துணி எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் இஃப்தார் ஏற்பாடுன்னு இஃப்தார் ஏற்பாடை கொண்டு வந்துட்டானே. இவங்க என்ன கடையை விலைக்கு வாங்க போன ஆளுகளா? எல்லாம் வீட்டுல ஆளுக்கு 2 துணி எடுக்க போனாங்க. உம்மாவுக்கு ஒரு துணி, பிள்ளைக்கு ஒரு துணி, பாப்பாவுக்கு அது அவர் பாத்துக்கு வர்றா. இருக்கிற 10,000க்கு இவங்க 2 பேத்துக்கு எடுத்துட்டு வந்துருவாங்க. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் கடையை பூரா அளப்ப வேண்டியது. ஏன்? வெளியே பாக்குறது கொஞ்சம் நல்லா இருக்கணும்ல. அம்மாலே பிறநாளைக்கு முந்தின நாள் போவாரு கடைக்கு, அண்ணே அவர் சட்டை இருந்தா கொடுங்க, பட்டன் கரெக்டா இருக்கான்னு கூட பார்க்க மாட்டாரு. இல்ல இந்த சட்டை தான் இருக்கு, இருக்கட்டும்னே நெத்த போட்டு நாளைக்கு சாப்பிட போறோம் தூங்க போறோம் அவ்வளவுதானே. கையில ஏதாவது இருக்குதா? இல்ல கட்டம் போட்டதுதான் இருக்கு, கட்டத்துல கோடி என்னத்த மறைச்சா போதும் அவ்வளவுதானே. இவர் இப்படி. பெண்களில் பெரும்பாலானோர் தங்களுடைய தோற்றத்தை அழகுபடுத்திக் கொள்வதற்கு தப்பு இல்லை, அதுக்கே நேரத்தை நாசமாக்கிறாதீங்க. அழகுபடுத்தணும் தான், தேவையான இடத்துல அழகுபடுத்தினா சரி, வெளியே எதுக்கு? அல்லாஹ் நபிகளாரத்தில் சொல்லுகிறான், நபியே நீங்க சொல்லுங்க, போற போக்க மாட்டா காசு 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 சாகுறாங்க. ஒரு பக்கம் பெண் என்ன என்றால் உலகத்தின் மோகத்தினால், உலகத்தின் ஆசாபாசத்தினால் தன்னையே அலங்கரித்துக் கொள்வதற்கு நேரத்தை செலவிடுகிறாள். அல்லாஹ் 2யுமே பார்க்க மாட்டான்னு சொல்லிருங்க. அப்படியானால் அல்லாஹ் எதை பார்ப்பான்? வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும், அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களையும் உங்களுடைய செயல்பாடுகளையுமே பார்க்கிறான். உள்ள என்ன சொல்லுது, உள்ள எப்படி இருக்குது, உள்ளத்தினுடைய வெளிப்பாடு செயல் எப்படி இருக்கு, அதைத்தான் அல்லாஹ் பார்க்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நாம் பலமுறை கேள்விப்பட்ட செய்தி, புகாரியினுடைய முதல் செய்தி எடுத்து படித்து பாருங்க. ஃபர்ஸ்ட் செய்தி, இன்னமல் அமாலு பின்னியாத், எல்லா செயல்களும் எண்ணத்தை பொறுத்தே அமைகிறது. உங்க உள்ள என்ன,
உங்க மனசு என்ன சொல்லுது? சரின்னு சொல்லுதா, தப்புன்னு சொல்லுதா? அந்த செயல்பாடு எப்படி வெளிப்பட்டுச்சு? உள்ளத்துல ஒண்ணு நினைச்சு வெளியே ஒண்ணு செஞ்சியா, இல்ல உள்ளத்துல நினைக்காமையே செயல்பாடு வந்துருச்சா? எல்லாத்தையுமே அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்க்கிறான். தோற்றத்தையோ அழகையோ பொருளாதாரத்தையோ நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிற இன்ன பிற சேமிப்புகளையோ பார்ப்பதில்லை. உன்னுடைய உள்ளம் என்ன சொல்லுகிறது? ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனா தீர்மானிக்கப்படுறது எதை வச்சுங்க? அவர் நல்ல மனுஷங்க. உங்களுக்கு காசு பணம் கொடுத்தாரா? உங்கள்கிட்ட வீடு வாசல் எழுதி கொடுத்தாரா? அவர் கடையில பாதி சொத்தை கொடுத்தாரா? ஒண்ணும் இல்ல. நல்லா பேசுறாரு, முகம் சுழியாம நம்ம சொல்றதை கேட்கிறாரு. அவர்கிட்ட ஒரு தப்பு இருக்கு நம்ம சொன்னா திருத்திக்கிறாரு. என்ன மனசு இவரு? வெள்ள மனசுக்காரரா இருக்கிறாரு. இப்படிதான் நம்ம சொல்றோமே. இதைத்தான் அல்லாஹ் பார்க்கிறான். உள்ள என்ன மனுஷனா அதானங்க பார்க்கிறான். அவன் மனசு எப்படி இருக்கு, அவன் செயல்பாடு எப்படி இருக்கு. காசு பணம் அதெல்லாம் ரெண்டாவதுங்க. வீட்டுல இருக்கிற பெண்ணுக்கு மாப்பிள்ளை தேடும் போது பாப்பா எப்படி வர்றாரு? முந்தியெல்லாம் காசு பணத்தை நோக்கி ஓடின காலம். நல்ல காசு இருக்கா, சூப்பர். மாப்பிள்ளை அழகா இருக்காரா, அல்ஹம்துலில்லாஹ், இப்படின்னு போன காலம் போய் இப்ப எப்படி வந்துருச்சு? பணம்லாம் வேணாங்க, மாப்பிள்ளை குணமா இருந்தா போதுங்க. காசு பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், அதுவா விஷயம். மாப்பிள்ளை 5 வேளை தொழுவாரா, மார்க்கத்துல ஈடுபாடா இருக்காரா, அது போதுங்க. அவன் காலத்துக்கும் கஷ்டப்பட்டாது எப்படியாவது பார்த்துருவான். இப்படி இறங்கிட்டாங்களே. என்ன காரணம்? மனசு கரெக்டா இருக்கா, அவன் உள்ளம் கரெக்டா இருக்கிறான். உள்ள கரெக்டா இருந்தா கெட்ட பழக்கம் இருக்காது. அல்லாஹ் பயப்படுறான், 5 வேளை தொழுகிறான், கரெக்டா நோம்பு பிடிச்சிடறான். இவன் கெட்ட பழக்கத்துக்கு போவானா? தண்ணி அடிப்பானா, சிகரெட்டு பிடிப்பானா, கஞ்சா இஞ்சா பொம்பளன்னு போவான மாட்டானே. என்ன அவன் அல்லாஹ்வுடைய அச்சபயம் உள்ளத்தில் ஆட்டி படைக்கிறதே. உள்ளம் கரெக்டா இருக்கு, அதனால அவன் காலத்துக்கு நல்லா இருப்பான். இதே அச்சத்தோடு அவன் தொடர்ந்தால் சொர்க்கத்துக்கு பிள்ளைய கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்படி ஆள் இருந்தா சொல்லுங்க. இப்படி வந்துட்டாங்களே. மனிதன் பார்ப்பது கூட பழக்க வழக்கத்திற்கு, தன்னுடைய கொடுக்கல் வாங்கலுக்கு, தன்னுடைய வியாபாரத்திற்கு மனசு கரெக்டா, ஆள் சுத்தமான ஆளா? சுத்தமான ஆள்னா நல்லா குளிச்சு பவுடர் அடிச்சு அப்படியா? உள்ளம் கரெக்டா இருக்குதா? நம்பி கொடுக்கலாமா? இப்படிதானே வர்றான். இதைத்தான் அல்லாஹ்வும் பார்க்கிறான். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியானுடைய உள தூய்மையை கெடுக்கிற பல காரியங்கள் உண்டு, நிறைய காரியம் உண்டு. அந்த காரியங்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் பட்டியலிட்டார்கள். சஹாபாக்களிடத்தில் கேட்டார்கள், அஃதலுன் நாஸ், மக்களில் சிறந்தவர்களை உங்களுக்கு சொல்லவா? ஏற்றத்தாழ்வு கிடையாதுங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் சில இடங்களில் இவர்கள் தான் ஏற்றமானவர் என்று உயர்த்தி வைக்கிற பல பண்புகள் உண்டு. ஏற்றத்தாழ்வு எதுல கிடையாது? மொழியால், நிறத்தால், இனத்தால், குலத்தால் கிடையாது. நன்மையில ஏற்றத்தாழ்வு உண்டு. நீ என்ன நன்மை செஞ்ச, நீ கூடையா, நீ மேல. அவன் செஞ்ச நன்மை நீ வேடிக்கை பார்த்தியா, நீ கீழே. அவன் தொழுக உட்கார்ந்து இருந்தியா, 5 வேளை தொழுகைக்கு அவன் போனான், நீ கடையை பார்த்துக்கிட்டியா? அவன் திக்ரு செஞ்சா, நீ வியாபாரம் பார்த்தியா? அவன் குர்ஆன் ஓதுனா, நீ காசு வாங்க போனியா? எல்லாத்தையுமே அல்லாஹ் பார்க்கத்தானே செய்யறான். யார் யார் நன்மைகளை அளந்து அளந்து செய்கிறார்களோ அவர்கள் ஒரு தரஜாவில் கீழே தான் இருப்பார்கள். யார் நன்மைகளை மேலதிகமாய் செய்கிறார்களோ அவர்கள் ஒரு தரஜா மேல் இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய தோழர்களுக்கு மத்தியில் சொன்னார்கள், அஃதலுன் நாஸ், மக்களில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? குல்லு மஹ்மூமில் கல்ப் வ ஸதூகல் லிசான், தங்களுடைய உள்ளத்தால் பரிசுத்தமானவர்கள். மற்றொன்று யார்? பேசுகிற நாவினால் உண்மை சொல்பவர்கள். இப்ப சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, ஸதூகுல் லிசான் நஅரிஃபு,
நாவால் உண்மை பேசுபவர் யாருன்னு எங்களுக்கு தெரியும். அவன் உண்மையை சொல்றானா அடிச்சு விடுறானான்னு கண்டுபிடிச்சிருவோம் நாங்க. ஃபமா மஹ்மூமுல் கல்ப், அந்த மஹ்மூமுல் கல்ப்னா என்ன? இந்த உள்ளம் பத்தி ஏதோ சொல்றீங்களே அது என்ன விளக்குங்க. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அத்தக்கியு அன்னகி, இறையச்சமுடைய உள்ளம், லா இஸ்ம ஃபீஹி, அவரிடத்தில் எந்த பாவமும் இருக்காது, வலா பகியம், அவரிடத்தில் பகைமை குணம் இருக்காது, வலா கில்ல வலா ஹஸதன், அவரிடத்தில் பொறாமை குணம், அவரிடத்தில் மோசடி செய்கிற அந்த குணம் இருக்காது. நாளையும் அல்லாஹ்வுடைய ரசூல் பட்டியல் போட்டார்கள். மஹ்மூமுல் கல்ப் அப்படின்னா யாரு? உள்ளம் பரிசுத்தமான அல்லாஹ்வை பயப்படுகிற உள்ளம் கொண்டவர். அவர் எப்படி இருப்பாரு? ஒரு பரிசுத்தமான உள்ளம் கொண்ட ஒரு அடியாருக்கான ஒரு வரை விளக்கணம் என்ன? அவன்கிட்ட பாவம் இருக்காது, அவன்கிட்ட மோசடி செய்யற எண்ணம் இருக்காது, அவன்கிட்ட பகைமை குணம் இருக்காது. இப்படின்னு ரசூலுல்லாஹ் ஒவ்வொன்றையும் சொன்னார்கள். பொறாமை, பகை, கசப்பு, அநியாயம் இது எல்லாம் எப்ப வருது? உள்ளம் கரெக்டா இல்லைன்னா வந்துருது. நம்ம பாட்டு அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் கரெக்டா ஃபாலோ பண்ணி பயபக்தியோடு துனியாவை அணுகுற பொழுது பொறாமைக்கு வேலையே கிடையாது. எப்ப பொறாமை வருது? என் கூட தான் படிச்சான், என் கூட தான் காலேஜில் இருந்தான், நானும் அவனும் ஒன்னாதான் இருந்தோம், இன்னைக்கு கோடியில புரள்றாங்க, கொடுத்து வச்சவன் பேசுறோமே, இது எதனுடைய வெளிப்பாடு? அவனுக்கு எல்லாம் இருக்கு. நான் தான் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் மொகர, அவனுக்கு இதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கு. லக்குங்க. நம்மள நிறைய பேர் பேசுறது, ஒருத்தர் நல்லா இருந்துட்டான், இவர் பேசுற பேச்ச பார்க்கணுமா? அன்னைக்கு நான் சொன்னதுங்க இது எல்லாமே. அவனுக்கு இந்த அறிவு இருக்குதான். எல்லாம் மாமியா வீட்டு காசு. ரெண்டு விமர்சனங்க. முதல் விமர்சனம், அவனுக்கு அதுக்கு திறமை இல்லைங்க. இந்தவனை பத்தி எனக்கு தெரியாதா, என் கூட தாங்க இருந்தான், அவன் படிக்காத பெரிய முட்டா பையங்க, எல்லாம் மாமியா விட்டு காசு புழங்குதுங்க, இவனுக்கு சும்மா வருமா? கொட்டுது காசு. இது பொறாமையினுடைய வெளிப்பாடு. பொறாமை பகையாக மாறுகிறது. பொறாமப்பட்டு 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 சலான் சொல்றது கூட வெறுக்கிறான இவனா. இன்னைக்கு உறவுகளுக்கு மத்தியில முடிவு வந்தது காரணம் என்ன? என்னைய விட எங்க அக்கா நல்லா இருக்கு, சந்தோஷப்படுற உறவு கம்மி. என்னைய விட எங்க அண்ணன் நல்லா இருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷப்படுற அண்ணன் நம்பி இன்னைக்கு கம்மி. என்னைய விட அவன் எப்படி மேல போனான்னு தெரியல. இவன் வீட்டுல ஊட்டமா உண்டு இல்ல, நீங்களும் தான் இருக்கீங்க அண்ணன். உங்களுக்கு 10 வருஷம் பின்னாடி பிறந்தாலும், உங்களுக்கு 5 வருஷம் பின்னாடி பிறந்தவன், அவனை பார்த்து படிங்க பாடத்தை. அவன் எப்படி இருக்கிறான், குடிகட்டி பறக்கிறான் வியாபாரத்தில், நீங்க ஒண்ணுக்கு ஆக மாட்டிய. சாவி கொடுக்க இவர் ஆடுறாரு வெளியே வந்து. எப்படி? தன்னுடைய தம்பியை பகைக்கிறான். பொறாமையினுடைய வெளிப்பாடு பகையா மாறுது. அண்ணன் நம்பி பேசிக்காம 10 வருஷம் வாழ்ந்த காலம்லாம் உண்டுங்க. ஒரு சின்ன பிரச்சனை, ஏதோ ஒரு பொறாமையின் வெளிப்பாடு, மனக்கசப்பு, 2 பேத்துக்கும் பகைமை ஏற்படுத்திருச்சேன். அநியாயம் பிறகு வெளிப்படுகிறது. அண்ணன் நிக்கிறான், ஆப்போசிட்ல இன்னொருத்தன் தப்பு செஞ்சவன் நிக்கிறான்னா, தப்பு அண்ணன் மேல இல்ல கூட தம்பி என்ன செய்யறான், இவன் செஞ்சிருப்பான், இவனை பத்தி எனக்கு தெரியாது, என் கூட பிறந்தவங்க, இவன் அப்படி செய்யற ஆளுதான், தூக்கி போட அவன் மேல பழிய. ஏன்? பொறாமை பகையாய் மாறி ஒரு அநியாயத்திற்கு வழிவகுக்கிறது. இது இன்னைக்கு எப்படி சர்வ சாதாரணமாய் நடக்கிறது? ஏன் இப்படி நடக்கிறது? உள்ளத்துல அல்லாஹ்வை பற்றிய அந்த எண்ணம் இல்ல, பரிசுத்தம் இல்ல, அதனால் இந்த செயல்பாடுகள். இது அல்லாஹ்வுடைய ரசூல் தடுக்க சொன்னார்கள். இது யாரிடத்தில் இல்லையோ அவர்தான் சிறந்தவர் என்றார்கள். பகைமை குணம், பொறாமை குணம், அநியாயம் செய்கிற அந்த எண்ணம் என்னுடைய உள்ளத்தில் வரவில்லையா, கரெக்டா இருக்கிறோம் அர்த்தம். இன்னைக்கு அதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மி.
இன்னைக்கு பெரும்பான்மையான உள்ளங்கள் பொறாமை குணத்தோட சுற்றி திரிகிறார்கள். என்னை விட அவன் மேல போயிட்டான் இப்படியே நினைச்ச செத்துருவாங்க போல. பொறாமையுடைய உச்சம் எப்படி? நல்லா இருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு இது மாதிரி பரக்கத் செய்யட்டும் துஆ செய்யறது ஒரு நல்ல மனுஷனுக்கான அழகு. அல்லாஹ் எனக்கு அவனோட சிறந்த பொருளாதாரத்தை கொடு, இல்ல எனக்கு கொடுத்திருக்க பொருளாதாரத்துல பரக்கத்து செய், இது ஒரு நல்ல மனுஷனுக்கு அழகு. நம்மால எப்படி பார்க்கும் போதெல்லாம் இவனுக்கு பொறாமையா இருக்கும். நல்லா இருக்கான் இப்படியே புலம்பி தன்னுடைய வாழ்க்கையின் ஒட்டுமொத்த குறிக்கோளை உடைத்து விட்டு எங்கிட்டோ போறான். உள்ளம் சரியில்லாததான் விளைவு. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துனியாவினுடைய சூட்சமங்களுக்கு சூழ்ச்சிகளுக்கு பயந்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை கேட்கவில்லை. இந்த உள்ளம் சம்பந்தமா ரசூலுல்லாஹ் கேட்ட துஆவெல்லாம் பாருங்க, ரொம்ப அருமையான துஆக்களை அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். ரப்பனா, இறைவா, லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹாப். ரப்பனா, இறைவா, லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா, இறைவா, எங்களுக்கு நேர்வழி காட்டியதற்கு பின்னால், நாங்கள் சத்தியத்திற்கு வந்ததற்கு பின்னால் எங்களுடைய உள்ளத்தை தடம் புரளச் செய்து விடாதே. ரசூலுல்லாஹ்வுடைய பயத்தை பாருங்க. ரசூலுல்லாஹ் தன்னுடைய உள்ளத்திற்கு நபிகளார் கேட்ட பிரார்த்தனை என்ன? யா அல்லாஹ், என் உள்ளத்தை இந்த சத்தியத்தை விட்டு திசை திருப்பிடாத. நாங்க எந்த இணை வைப்பிலிருந்து வந்தோமோ அந்த இணை வைப்பிற்கு எங்களை திருப்பி அனுப்பி விடாதே, வேண்டாம். இன்னும் அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டுகிற ரப்பே, சப்பித் கல்பி அலா தீனிக்க, உன்னுடைய மார்க்கத்தில் என்னுடைய உள்ளத்தை நிலைபெறச் செய்தாயா அல்லாஹ். கேட்டார்களே, அதிகம் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்டார்கள். இதை சஹாபாக்களிடத்தில் சொல்லவும் செய்தார்கள், நீங்களும் கேளுங்கள் என்றார்கள். இன்னைக்கு நம்ம இந்த பிரார்த்தனை எத்தனை முறை கேட்டிருப்போம்? நாம் எல்லாம் நேர்வழி பெற்று விட்டோம் என்ற பெருமையால், அகந்தையால், ஆணவமால் அல்லாஹ்வுடைய ரசூலே இந்த பிரார்த்தனையை பயந்து ஒவ்வொரு நாளும் கேட்டார்களே, யா அல்லாஹ், உள்ளங்களை நீ புரட்டக்கூடிய இடத்தில் இருக்கிறாய், எனக்கு கிடைத்திருக்கிற இந்த சத்தியத்தை விட்டும் என்னை அசத்தியத்தில் திருப்பி விடாதே, எனக்கு அது வேண்டாம். நூற்றுக்கணக்கான முறை ஒவ்வொரு நாளும் கேட்டார்கள். இன்னைக்கு நம்முடைய உள்ளத்தை சரி செய்வதற்கு அடிப்படையாய் நம்முடைய இந்த இஸ்லாம் எனும் ஏகத்துவ கொள்கையை தக்க வைப்பதற்கு கேட்டிருக்கிறோமா? முன்னால் சொன்ன எல்லா செய்திகளும் துனியா சார்ந்த காரியங்களுக்கும் அமல் செய்வதற்குமான அடிப்படையை சொன்னேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையெல்லாம் சொல்லி இருந்தாலும் கூட அடிப்படையாய் தன்னுடைய தோழர்களுக்கும் தனக்கும் அவர்களை எடுத்துக்கொண்ட அறிவுரை, அல்லாஹ் கொடுத்த இந்த சத்தியம் முக்கியம். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் அதையும் சொன்னார்கள். அல்லாஹ் தன்னுடைய 2 விரல்களுக்கு மத்தியில் உள்ளத்தை வைத்து புரட்டுகிறான், நாடியவர்களை திருப்பி விடுவான். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் எந்த அளவிற்கு சொன்னார்கள்? அல்லாஹ் உள்ளங்களை எப்படியெல்லாம் புரட்டி போடுவான். ஒரு காலம் வரும், காலையில் ஒருவர் மூமினாக இறை நம்பிக்கையாளராக இருப்பார், அந்த அடியாரை நீங்கள் மாலையில் பார்ப்பீர்கள், அவர் சத்தியத்தை விட்டும் தடம் புரண்டவராய் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறிய காபிராய் மரணிப்பார். மாலையிலே நீங்கள் ஒரு காபிரை பார்ப்பீர்கள், காலையில் அவர் மூமினாக மாறியிருப்பார். எப்படி நடக்கிறது? இந்த கொள்கை சம்பந்தப்பட்ட சத்தியம் சம்பந்தப்பட்ட நேர்வழி கிடைக்கிற இந்த விடம் எந்த ஒரு மனிதருடைய கைகளிலும் அவருடைய உள்ளத்திலும் இல்லை. நீங்க நினைச்சா இருக்க முடியாது. நாங்கதான் பரம்பரையா வந்துட்டோம்ல. நாங்கெல்லாம் ஊர்ல எவ்வளவு பெரிய தலைக்கட்டு தெரியுமா? ஊர்ல போய் கேளுங்க பாய், 10 தலைமுறை
எங்க ஓட்டு இல்லைன்னா அவங்க எவனும் நிக்க முடியாது இப்படின்னு பெருமை பேசுகிற எத்தனையோ பெருமைக்குரியவர்கள் உண்டு. பெருமையை தூக்கி குப்பையில போடுங்க. அல்லாஹ் நாடிதான் நீங்கள் இந்த நேர்வழியில் இருக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லை என்றால் ஒரு திருப்பு முடிஞ்சு போச்சு. போ குஃப்ரியத்துக்கு. இது அல்லாஹ்வுடைய தூதனுடைய காலத்திலே நடந்திருக்கிறது. வஹீயை எழுதக்கூடிய திருமறை குர்ஆனுடைய வசனங்களை மனனம் செய்யக்கூடிய இடத்தில் இருந்த சஹாபாக்களில் ஒருவர் தன்னுடைய கிறிஸ்தவ மதத்தை விட்டுவிட்டு இஸ்லாத்தை நோக்கி வந்து திருமறை குர்ஆனில் மிகப்பெரிய அத்தியாயமாக இருக்கிற சூரத்துல் பக்ரா ஆல் இம்ரானை மனப்பாடம் செய்து வைத்திருந்தான். குர்ஆனிலே பெரிய அத்தியாயம், நிறைய வசனங்கள் உள்ளடக்கப்பட்ட ஒரு சூரா, ஒரு அத்தியாயம் இருக்கும் என்றால் அது சூரத்துல் பக்ரா தான். அத மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறார். சூரத்துல் ஆல் இம்ரான் அதுவும் உள்ள டோட்டல் ஃபுல்லா இருக்குது. இப்படி இருந்த ஒரு நபி தோழர் மீண்டும் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிவிட்டார். மீண்டும் குஃப்ரியத்தை நோக்கி மாறிவிட்டார். இது யாருடைய கையில் இருக்கிறது? நம்முடைய உள்ளத்திற்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய மிக பிரதானமான பாடம், என்னுடைய உள்ளம் என் கையில் இல்லை. எனக்கு 1000 சிந்தனைகள் வரலாம், எனக்கு 1000 கெட்ட சிந்தனைகள் ஏற்படலாம், எல்லாம் இறைவன் புறத்திலிருந்து உள்ளது. இந்த கொள்கை சார்ந்த எல்லா சிந்தனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமா? அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், இறைவா என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் நிலைபெறச் செய். துஆவை நான் மறுபடியும் சொல்றேன், உள்ளத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். பிரார்த்தனை ரொம்ப அற்புதமான பிரார்த்தனை. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லிக் கொண்டே இருங்கள். அல்லாஹ் நமக்கு மரணிக்கும் வரைக்கும் நம்முடைய உள்ளத்தை ஈமான் கொண்ட அடியார்களாகவே மரணிக்க செய்யட்டும். இது முதல் விஷயம். இரண்டாவது, என்னுடைய உள்ளத்தை சரி செய்வதற்கு, பாவத்தை விட்டு விலகுவதற்கு, நன்மையை நான் சேர்த்துக் கொள்வதற்கு அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்க வேண்டிய மிக பிரதானமான மற்றும் ஒரு பிரார்த்தனை அல்லாஹ்வுடைய ரசூல் கற்றுத் தந்தார்கள். அல்லாஹும்ம இறைவா ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா, இறைவா என்னுடைய உள்ளத்திற்கு இறையச்சத்தை கொடு. வஸக்கிஹா அன்த கைரும் மன் ஸக்காஹா, இறைவா அந்த உள்ளத்தை நீ தூய்மைப்படுத்து, நீதான் தூய்மைப்படுத்துபவர்களில் சிறந்தவன். அந்த வலியுஹா வ மௌலாஹா, இறைவா நீதான் அதற்கு பொறுப்பாளி, நீதான் அதற்கு எஜமானன் என்ற பிரார்த்தனை அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லித் தந்தார்கள். முதல் வாசகம், இறைவா என்னுடைய உள்ளத்திற்கு இறையச்சத்தை கொடு, பயத்தை கொடு. அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் தண்டிப்பான், அல்லாஹ் நரகத்தில் போடுவான். அல்லாஹ் 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 என்னுடைய உள்ளத்தில் எந்த காரியத்தை தொட்டாலும் உன்னுடைய அச்சம் எனக்கு இருக்கட்டும், எனக்கு அச்சத்தை கொடு. என்னுடைய உள்ளத்தை நீ பரிசுத்தப்படுத்து, நீதான் பரிசுத்தப்படுத்துபவர்களில் சிறந்தவன், நீதான் என்னுடைய உள்ளத்திற்கு பொறுப்பாளன், எஜமான். நான் இல்லை, என் கையிலையா இருக்கு? நான் நினைக்கிறது நடக்குமா? நான் யோசிக்கிறதெல்லாம் நடந்துருமா? அதெல்லாம் சும்மா. எல்லாம் நீதான். எல்லாம் இந்த பிரார்த்தனை நமக்கு சொல்லித்தர மற்றும் ஒரு விசித்திரமான பாடம் என்ன? யாழ்லாம் நான் ஒண்ணும் இல்லை, நான் யோசிக்கிறது எல்லாம் சும்மா, நீதான்டா அல்லாஹ்வுக்கு பொறுப்பாளி. என் உள்ளத்தை நீ தூய்மைப்படுத்து, என்னுடைய உள்ளத்திற்கு நீ பொறுப்பாளராக இருக்கிறாய், அதை நீ பரிசுத்தப்படுத்து. இந்த பிரார்த்தனை நம்ம எத்தனை தடவை கேட்டிருப்போம்? ஒரே குழப்பமா இருக்கு பாய், 1008 குழப்பம் இருக்குது, வாழவா சாகவானே தெரியல. துனியாவினுடைய அந்த இன்னல்களை எல்லாம் பார்க்கும்போது நான் இந்த துனியால வாழ்றதே வேஸ்ட் தான் பாய் என்றெல்லாம் மனிதன் பேசுகிறானே. இந்த பிரார்த்தனையை கேளுங்க, உள்ளம் நிம்மதி பெறும், உள்ளத்திற்கு ஒரு விதமான புத்துணர்வு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த பிரார்த்தனையும் கேட்டார்கள். அதே போன்று இந்த கெட்ட எண்ணங்கள் வருகிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த எண்ணத்தை விமர்சிக்கவில்லை. நபிகளாரிடத்தில் ஒரு நபித்தோழர் வந்தார், அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு விபச்சாரத்திற்கு அனுமதி கொடுங்கள் என்று கேட்டார்.
கேட்கிற கேள்வி என்ன? ரசூலுல்லாஹ் விபச்சாரம் பண்ண அனுமதித்தாங்க. ரசூலுல்லாஹ் திரும்ப பல கேள்வி கேட்டார்கள். உன் தாய்க்கு விரும்புவியா? உன் அக்காவுக்கு விரும்புவியா? உன் மனைவிக்கு விரும்புவியா? உன் பிள்ளைக்கு விரும்புவியா? இப்படின்னு ரசூலுல்லாஹ் தொடர்ச்சியா கேட்டாங்க. இந்த செய்தியை நீங்க நல்லா கவனிங்க. ரசூலுல்லாஹ் வந்தவர்கிட்ட கோவப்படல. என்ன பேசிக்கிட்டு இருக்காருங்களா? பாத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. இவர் ரெண்டு தட்டு தட்டுங்க என்னன்னு இப்படி ரசூலுல்லாஹ் பேசல. யோ நீங்களா மனுஷனாங்க, இப்படி எவனாவது யோசிப்பானா? நம்மளா இருந்தா கேட்கறது. நம்மகிட்ட ஒரு ஆள் கேட்டா என்ன கேட்போம்? அந்த சகாபியை நான் சொல்லவில்லை, நம்மகிட்ட ஒரு ஆள் வந்து பாய் விபச்சாரணம் பண்ணும் போது இருக்கு, ஏதாவது ஹதீஸ் ஏதாவது இருக்குதா பாய்? இப்படின்னா இந்த ரூம்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பாய், பேசிக்கிறோம். ஆளு கொஞ்சம் வண்ட கோளாறு, நல்ல ஆஸ்பத்திரியா சேர்த்து விடுங்க, குடும்பத்தாருக்கு போன் அடி சொல்லிடும். ஆள் ஒரு மாதிரி லூஸ் மாதிரி சுத்திட்டு இருக்காரு. பாக்குற ஆள பூரா ஆம்பளைல விபச்சாரம் செய்யலாமான்னு கேட்கிறாரு. ஏன்னா நீங்க பார்த்து கொஞ்சம் ஆஸ்பத்திரியில சேர்த்துருங்க, நம்ம தகவல் சொல்லிடுவோம். ரசூலுல்லாஹ் அவர்கிட்ட அழகான முறையில், அவருடைய உள்ளத்துல பிரச்சனை, அவர் சிந்தனை தான் சரியில்லை, அதை சரி பண்ணிட்டா எல்லாம் சரியா. கேட்டவருக்கு அவர் பாணியிலே பதில். சரி விபச்சாரம் தானே, உங்க அம்மாவுக்கு, உங்க அக்காவுக்கு, உங்க தங்கச்சிக்கு, உங்க மனைவி பதறிட்டாரு. அது எப்படி அல்லாஹ்வுடைய, அப்புறம் எப்படி மத்தாளுக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை கேட்டார்கள். மிக பிரதானமான பிரார்த்தனை, யா அல்லாஹ் இவருடைய உள்ளத்தை சரிப்படுத்து, இவருடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்து. உள்ளம் பிரச்சனையா இருக்கு, நல்ல மனுஷன், மற்ற விஷயத்துல பெர்ஃபெக்ட் தான், இது ஏதோ சிந்தனை கோளாறு. யா அல்லாஹ் அவருடைய உள்ளத்தை சரிப்படுத்து. உள்ளத்தினுடைய சிந்தனை சரியாக இல்லாதனுடைய வெளிப்பாடு இது போன்ற பேச்சுக்கள், இது போன்ற எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படலாம். நம்ம அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டியது, என்னுடைய உள்ளம் சீர்பெறணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நன்மையை மட்டுமே செய்து கொண்டிருந்த பல சஹாபாக்கள், அதில் மிக பிரதானமாக 2 நபித்தோழர்கள், எங்க நம்ம உள்ளம் பிரச்சனையா இருக்குதோன்னு பயந்தாங்க. முனாஃபிக் கூடிய அடையாளங்கள் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும் தான் நினைக்கிறேன். முனாஃபிக் கூடிய அடையாளம் தெரியுமா? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம். முனாஃபிக்குன்னு அடையாளம் இதா ஹத்தஸ கதப, பேசினால் பொய் பேசுவான். வ இதா வஅத அக்லஃப, வாக்களித்தால் மாறு செய்வான். வ இதா துமின கான, நம்பினால் மோசடி செய்வான். இது ஒரு முனாஃபிக்குக்கான அடையாளம், நயவஞ்சகன். இங்க ஒண்ணு பேசி, அங்க ஒண்ணு பேசி, அங்க ஒண்ணு சொல்லி, இங்க ஒண்ணு சொல்லி, இன்னொரு ஆள்கிட்ட போய் ஒரு அழுகையை போட்டு நடிக்கலாம் பாருங்க. இப்படியான ஆட்கள் முனாஃபிக்குகள் பட்டியல் வருவார்கள். அவங்களுக்குரிய பண்புகள் தான் பேசினா பொய்ய பேசுறது, வாக்களித்தால் மாறு செய்யறது. கொடுங்க பாய் தந்துருவேன், 1ஆம் தேதி ஆனா தந்துருவோம் பாய். 1ஆம் தேதி வாங்கினேன், ஜனவரி 1, பிப்ரவரி 1, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் 1 வந்துருச்சு. இன்னைக்கும் காசு தர மாட்டாங்க. தரேன், 1ஆம் தேதி தானே, எங்க ஓடிட போறேன்? ஏதோ 10,000 கொடுத்துட்டு இவர் பண்ற பாட பாருங்க. மாடி மனுஷன் பேசுறானே, கொடுத்த வாக்கு அவனால காப்பாற்ற முடியல. அப்போ ஒரு பேச்சு, இப்போ ஒரு பேச்சு. நம்பி ஒரு பொருளை கொடுத்துட்டு போவோம், பத்திரமா பாத்துக்கங்கன்னு. பத்திரமா பாத்துக்க வேண்டிய பொருள் புழக்கத்துக்கு வந்துடும், அமானிதம் நாசமாய் போய்விடும். ரகசியம்லாம் அப்படித்தானே இருக்கு. இன்னைக்கு நம்மகிட்ட உள்ள நிறைய ரகசியம்லாம் அமானிதம் தானே. நம்மகிட்ட வந்த ரகசியம் 4 பேர்கிட்ட அமானிதமா தான் இருக்குது. இன்னைக்கும் நம்ம வஃபாத்துக்கு அப்புறம் இன்னும் 4 பேர்கிட்ட போகும் வைங்க. நம்மகிட்ட ஒரு ஆள் ரகசியத்தை அமானிதம் சொல்லி கொடுத்தாரு, பாய் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்த ரொம்ப நாளா, அமானிதமா வச்சுக்கிறீங்கன்னு ஒரு வருத்தத்தோட சொல்லுவாரு. கேட்கிறாரு, சுவாரஸ்யமா கேட்டுக்கிறாரு. அப்படியோ இப்படிதான் நடந்துருச்சோ கேட்டு போயிருவாரு. அங்க ஒரு டீ கடையில் 4 பேர், ஒண்ணுமில்ல அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், அமானிதமா வச்சுக்கங்க எல்லாரும், போட்டபாலும் ஒரு ஓட. இந்த 4 பேர்ல 2 பேர் வீட்டுக்கு போய், மனைவி பிரியர், அவர் வீட்டுல பேசணுமே. அது ஒண்ணுமில்லம்மா, அவரு சுல்தான் பாய் அப்படி இப்படியா இப்படிதான் ஆகி போயிருச்சாங்க, அமானிதமா வச்சுக்க. நம்மால அங்க சுத்தி சுல்தான் பாய் ஒய்ஃப்டே போயிட வேண்டியது.
இப்படிலாம் ஆயிடுச்சா அவருக்கு, ஒருத்தருக்கு பேர் சொல்லாம சொல்லிட வேண்டியது. கடைசியில காலையில சுல்தான் பாய் எந்திரிப்பாரு, அவருக்கு அதுக்கே போயிடும், அமானிதமா வச்சுக்கிறேங்கன்னு. நானாடா சொல்லி விட்ட செய்தி அமானிதம்னு ஏன்ட்டே வந்து நிக்குதடா. இன்னைக்கு நிலவரம் அதுதான். இதை நம்ம விளையாட்டா நினைக்கிறோம். அது எவ்வளவு பாரதூரமான ஒரு பட்டியல் என்று நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள். அமானிதத்தை நம்பி ஒப்படைத்தால், பொருளாக இருந்தாலும் சரி, ஒரு வாக்காக இருந்தாலும் சரி. ரசூலுல்லாஹ்ட்ட பணிபுரிந்த அனஸ் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு ஒரு ரகசியம் சொல்றாங்க. இப்படி எப்படி விஷயம்? அனஸருடைய உம்மு சுலைம் ரலியல்லாஹு மெதுவா கூப்பிட்டு, ஆமா ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? இன்னைக்கு வாப்பா சொல்றத உம்மா எப்படி மவன்ட்ட வாங்குறது? என்ன என்ன விஷயம்? நம்மால் போட்டு வால் உடைச்சிருவான். இவன் சிரிக்கிறது நமட்டு சிரிப்பு இருக்கு பாருங்க, அதெல்லாம் ஒண்ணும் சொல்லலையே அப்படின்னு நடிப்பான். கைய ஓங்கனோட நம்மால் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இதுதான் விஷயம்னு ஓடிடுவான். அரையும் குறையுமா போட்டு ஓடுவானா, பாய மறுபடியும் கழுத்து புடியா பிடிச்சு என்ன விஷயம் கேட்டுவாங்க. அனஸ் ரலியல்லாஹு தாயார் கூப்பிட்டு, என்ன விஷயம் ரசூலுல்லாஹ் என்ன ரகசியம் சொன்னாங்க பாருங்க. அதான் ரசூலுல்லாஹ் ரகசியம் தாங்கல்ல, அப்புறம் என்ன? அப்படியா, யார்ட்டையும் சொல்லாதீங்க, நீங்களே வச்சுக்கோங்கட்டாங்க. ஒரு அமானிதமான ஒரு விஷயம் ஒருத்தர்கிட்ட இருக்குன்னா அந்த அமானிதத்தை பாதுகாக்கணும். இப்ப இந்த 3 விஷயம் இருந்தால்தான் ஒரு முனாஃபிக் பட்டியலில் வருவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய வஹியை எழுதுகிற மற்றும் ஒரு நபி தோழர் ஹன்ஸலா ரலியல்லாஹு அவர்கள். இவர் மரணித்த பிறகு இவருடைய ஜனாசாவை மலக்குமார்கள் குளிப்பாட்டிய சிறப்பை பெற்றவர் இந்த நபி தோழர். அப்பேற்பட்ட சிறப்புக்கு சொந்தக்காரர் இவர். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை ஒரு முறை சந்தித்தார். அபூபக்கர் இவரும் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது, நாஃபக ஹன்ஸலா, ஹன்ஸலா முனாஃபிக் ஆகிவிட்டார். தன்னுடைய பெயரை சொல்லி, நான் முனாஃபிக் ஆகிவிட்டேன், நான் நிஃபாக் உடையவன். எப்பேற்பட்ட பாரதூரமான வார்த்தை! ஒரு நபி தோழர் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சபையில இருந்து மார்க்க செய்திகளை கேட்டு அதை எழுதுகிற இடத்தில் உள்ள அந்த நபி தோழர் சொன்னார், நான் நிஃபாக். ஏன் இப்படி சொல்லுகிறீர்கள்? அபூபக்கர் கேட்கிறாங்க. அது ஒண்ணுமில்ல, அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையில் இருந்தால் இறையச்சம், சொர்க்கம், நரகம், மறுமை பற்றிய எண்ணம். அதே அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சபையை விட்டு குடும்பத்தாரிடத்தில் சென்றால் அதெல்லாம் மறந்து விடுகிறது, உலக மோகத்தின் பக்கம் திரும்பி விடுகிறேனே. அதாவது நம்மள மாதிரி கிட்டத்தட்ட பயான்ல உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் சொர்க்கத்தை பற்றி பேசும்போது, நரகத்தை பற்றி பேசும் பொழுது அவ்வளவு பிரமாதமா கேட்பாரு. இருந்து பேசுறவருக்கே ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும். அவர் ஆற்ற தலையில இப்படி ஆற்றுறதுல இங்க இருக்கிறாரு மாட்டி ரொம்ப கவனம், ரொம்ப இறைய சித்திர கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாரு போல இருக்கிறார். இன்னும் 4 செய்தியை சொல்ல முடிக்க வேண்டிய நேரத்துக்கு அரை மணி நேரம் தாண்டி போய் முடிக்க இதெல்லாம் ஏன் வருது? இவர் ஆற்ற தலையில இவர் இருக்கிற அந்த பரவசத்துல. இதே வீட்டுக்கு போனா இங்க கேட்ட எதையெல்லாம் கேட்டாரோ, எதெல்லாம் செய்யணும்னு சொன்னாங்களோ அதையெல்லாம் செய்ய மாட்டார். எதையெல்லாம் செஞ்சிடாதீங்க, பக்கத்துல கூட போயிடாதீங்கன்னு சொன்னாரோ அதையத்தான் உட்கார்ந்து வீட்டுல செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. இப்ப இந்த நபி தோழர் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சபையில் இருக்கிற போது பயம் இருக்கு, அச்சம் இருக்கு, சொர்க்கம் நரகமா ஏக்கம் இருக்கு. ஆனா வீட்டுக்கு போனா அது இருக்க மாட்டேங்குது, மனைவி பிள்ளைய பார்த்தா இருக்க மாட்டேங்குது. அப்ப நான் நிஃபாக்கு தானே, இங்க ஒரு மாதிரி அங்க ஒரு மாதிரி, உள்ளம் எனக்கு மாறுகிறது அல்லவா? அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் போய் கேட்டார்கள். இப்படி சொல்லுகிறார், இப்படி பேசுகிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த நபி தோழருக்கு சொன்னார்கள், உள்ளம் என்பது அப்படித்தான் இருக்கும். அப்ப அப்படியே இப்படி ஒரு மாதிரி இருக்கத்தான் செய்யும். ஒருவேளை நீங்கள் நன்மையிலே இருப்பவராக இருந்தால் மலக்குகள் இடத்தில் கை கொடுத்து உங்களுடைய விருப்பில் அமர்ந்து விடுவார்கள் அல்லவா? உள்ளம்னா அப்படித்தான் இருக்கும். பிரச்சனை தான். நம்மை நாமே பட்டை தீட்டிக் கொள்ள வேண்டும். ஒரு நபி தோழர் மார்க்க செய்திகளை அறிந்து தெரிந்து அதை எழுதி பிற மக்களுக்கு எடுத்து சொல்லுகிற இடத்தில் உள்ள அந்த நபி தோழர் பயப்படுகிறார். இந்த பையன் எப்படி வந்துச்சு ரசூலுல்லாஹ் பார்க்கிறாரு. நேரடியாக நபிகளாரை பார்த்து நபிகளார் எப்படியெல்லாம்
பயந்து இந்த துனியாவை அணுகுகிறார். அந்த பயம் அவருடைய உள்ளத்தில் இருப்பது நபிகளாருடைய தோழர்களுக்கும் பரவுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வாழ்ந்து மரணிக்கிற அந்த தருவாயில் யாரெல்லாம் முனாஃபிக்குகள் ஒரு பட்டியலை ஹுதைஃபா பின் யமான் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் கொடுத்தார்கள். யாரெல்லாம் நிஃபாக்கு, யாருடைய உள்ளம்னா சரியில்லை, பார்க்கிறதுக்கு தோழர் தோற்றத்திலே இருப்பார், இஸ்லாத்துல இருக்கிற மாதிரியே தெரியும், இவர் நிஃபாக்குடையவர், முனாஃபிக்கு, ஒரு பட்டியலை கொடுத்துட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய ஆட்சி காலத்தில் ஹுதைஃபா பின் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்து கேட்டார்கள், அந்த முனாஃபிக்குகள் பட்டியலில் உமர் இருக்கிறாரான்னு பாருங்களேன். இவருடைய உள்ளத்தை பாருங்கள். நன்மையிலே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு நபித்தோழர், ஷைத்தானுக்கு துளியளவும் தன்னுடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்காத ஒரு நபித்தோழர், மார்க்க விஷயம் என்றால் கண்டிப்போடு நடந்து கொள்கிற ஒரு நபித்தோழர், அல்லாஹ்வுடைய சட்ட திட்டம் என்றால் அதில் தன் குடும்பத்தாரே திசை திரும்ப நினைத்தாலும் அதற்கு இடம் கொடுக்காத ஒரு நபித்தோழர், மார்க்க விஷயத்தில் சமரசம் செய்யாத ஒரு தோழர், அல்லாஹ்வுடைய காரியத்தில் தன்னையே அதிகமாக ஈடுபடுத்திக் கொண்ட ஒரு ஆட்சியாளர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹுதைஃபா பின் யமான் இடத்தில் கேட்டார், அல்லாஹ்வுடைய ரசூல் கொடுத்த அந்த முனாஃபிக்குகள் பட்டியலில் நான் இருக்கிறேனா? கொஞ்சம் பாருங்களேன், பயமா இருக்குது. உள்ளத்தை பாருங்கள். நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், தொழுதுகிட்டே தான் இருக்கிறோம், இருந்தாலும் ரசூலுல்லாஹ் ஒருவேளை எதையே சொல்லியிருப்பாங்களோ என்ற எல்லாம் அவருடைய உள்ளத்தை பதைபதைக்க செய்தது. இன்னைக்கு நம்ம அப்படிலாம் யோசிக்க வேண்டாம். நான் செய்கிற நன்மை அல்லாஹ்ட்ட போய் நன்மையை தருமா? நான் செய்கிற எல்லா அமல்களும் நன்மையா எனக்கு மாறுமா? நான் விளையிருக்கிற தீமைகள் அதன் மூலமாக அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பானா? என்னைக்காவது யோசிச்சது உண்டா? உள்ளத்தில் நாம் எத்தனையோ சிந்தனைகளை யோசித்து பார்க்கிறோமே. வியாபாரத்தை எப்படி மெருகேற்றுவது, குடும்பத்தை எப்படி மேம்படுத்துவது, அடுத்து ஒரு வீடு வாங்கி எப்படி நல்ல மேம்பட்டு போறது, இருக்கிற பைக்கை எப்படி காரா மாத்துறது, இருக்கிற காரை எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது, அவ்வளவு சிந்தனை உண்டு அல்லவா? இந்த சிந்தனைகளுக்கு இடையே என் உள்ளம் ஏன் இப்படி இருக்கிறது? ஏன் நான் மார்க்க விஷயங்களை விட்டும் தடுமாறி வழிமாறி திசை மாறி செல்லுகிறேன்? ஏன் இப்படி இருக்கிறேன்? என்றைக்காவது நாம் கேட்டதுண்டா? சூரத்துல் 91வது அத்தியாயம் அல்லாஹ் ஒரு 9 விஷயங்கள் மீது சத்தியம் இடுகிறான். தொடர்ச்சியான சத்தியம். சூரத்து ஷம்ஸ், சூரியன் முற்பகல் மீது சத்தியமாக, மறைந்திருப்பவற்றின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் ஒவ்வொன்றின் மீது சத்தியம் விட்டுவிட்டு இறுதியில் அல்லாஹ் பேசுவான், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டாரோ, தூய்மைப்படுத்திக் கொண்டாரோ, அவர் வெற்றி பெற்று விட்டார். உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தணும். அப்படி இப்படின்னா இருக்கும். உட்கார்ந்து யோசிங்க, ஏன் இப்படி போச்சு? ஒரு காலத்துல நம்ம கரெக்டா தொழுதுகிட்டு தானே இருந்தோம், மற்ற நாள் கரெக்டா நோன்பு வைக்கத்தானே செஞ்சோம், பாவத்தை விட்டு வேயிருக்கத்தானே செய்தோம். இப்ப ஏன் இப்படி ஆடு? உங்களை நீங்களே ஒரு கணம் அமர்ந்து எடை போட வேண்டிய தருணம் இந்த தருணம். அல்லாஹ்வுடைய வேத வசனம் சொல்லுகிறது, சூரத்து ஷுஆரா, யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன், நாளை மறுமை நாளிலே உங்களுடைய பொருளாதாரங்கள், உங்களுடைய மனைவி பிள்ளைகள் உங்களுக்கு ஒருபோதும் பயன் தர மாட்டார்கள். காசு லட்சமா இருக்கு, அப்படியே தூக்கிட்டு போய் தராசுல வச்சேன்னு வைங்க, தராசு பத்தாது, அவ்வளவு காசு இருக்கு. அல்லாஹ் அதையெல்லாம் தூக்கி ஓரம் வைப்பான். இல்லாமன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், யார் தீமையான உள்ளத்தோடு அல்லாஹ்வை அணுகுகிறாரோ, அல்லாஹ்வை சந்திக்கிறாரோ, அவருக்குத்தான் வெற்றி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் வாழுகிற இந்த துனியாவினுடைய வாழ்க்கையில் எந்த அமல்களை செய்வதாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிற்கும் உள்ளம்தான் காரணம். நாம் நல்ல அமல்களை செய்வதற்கு அடிப்படை, அடித்தளம், அஸ்திவாரம் நம்முடைய உள்ளம். ஒரு கெட்ட செயலை நான் செய்வதற்கு அதற்கும் அடித்தளம் என்னுடைய உள்ளம்தான்.
நான் என்னுடைய உள்ளத்தை சீர்படுத்தி செம்மைப்படுத்தி சரிபடுத்தினால் அல்லாஹ்வின் புறத்தில் நான் சொர்க்கத்தை பெற்றுக் கொள்வேன். ஒருவேளை நான் வாழுகிற பொழுது துனியாவில் என்னுடைய உள்ளத்தை சீர்படுத்தாமல் பால்பட்டதாய் மாற்றி இந்த துனியாவினுடைய மோகத்தில் மூழ்கி வாழ்ந்து மரணிப்பேன் என்றால் சொர்க்கத்தை கொஞ்சமும் கூட நினைத்து பார்க்காதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லியிருக்கிற அறிவுரைகளை பார்க்கிறோம். நாம் எதை கேட்டோமோ நம்முடைய உள்ளத்திற்கு சொல்லி நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தி அல்லாஹ்விடத்தில் உள்ளத்திற்கான இறையச்சத்தையும் உள்ளத்திற்கான தூய்மையும் அதிகம் அதிகம் கேட்போம். நம்முடைய உள்ளத்தில் சொல்லப்படுகிற அறிவுரைகள் அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இருந்தால் பயன் தரும். திருமறை குர்ஆனுடைய வசனம், ஃபதக்கிர், நபியே நீங்கள் உபதேசம் செய்யுங்கள், சொல்லுங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஆசை என்ன? சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். உள்ளத்துல யாருக்கும் மாற்றம் ஏற்பட்டதை போன்று தெரியவில்லையே. தொழுவுங்க, நோன்பு வைங்க, இபாதத்து செய்யுங்க, சக்காத்து கொடுங்க, ஹஜ் செய்யுங்க, தான தர்மத்தை கூட கொடுங்க, அல்லாஹ்வை அதிகம் அதிகம் திக்ர் செய்யுங்கள், இவ்வளவு சொல்றோம். எதுவுமே ஒரு அடியாருடைய உள்ளத்தில் சென்று சேர்ந்தது போன்று தெரியவில்லையே. ரசூலுல்லாஹ் கவலைப்பட்டாங்க. அல்லாஹ் சொல்ல சொன்னான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், உபதேசம் செய்யுங்கள். நீங்கள் செய்கிற உபதேசம் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். உள்ளத்துல அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இருந்தா தான் போய் சேரும். இதான் அடிப்படை. உள்ளம் தூய்மையா இருக்கணும், உள்ளத்துல அல்லாஹ்வை பற்றிய எண்ணம் சீராக இருக்க வேண்டும், நமக்கு நாமே ஆறுதல் சொல்ல வேண்டும், அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்க வேண்டும். இதெல்லாம் சரி. இவ்வளவு நேரம் பேசுறது, இதுக்கு முன்னாடி பேசுறது, போன வருஷம் பேசுறது, போன வாரம் பேசுறது, நானே வீட்டில் உட்கார்ந்து கேட்டது, இதெல்லாம் எப்ப உங்களுக்கு வாழ்க்கையில் உள்ளத்தில் மாற்றத்தை தரும்? அல்லாஹ்வுடைய நம்பிக்கை வரணும். அல்லாஹ் தான் எல்லாத்தையும் பார்க்கிறான், கேட்கிறான், நன்மையை கொடுப்பான், இப்படி நம்பினாத்தான் சொல்லப்படுகிற எல்லா அறிவுரைகளும் உள்ளத்தை ஒரு கணம் முழுக்கி பார்க்கும் என்பதை இந்த அறிவுரையை பிரதானமாய் வைத்து இனிவரும் காலங்களில் எனக்கு சொல்லப்படுகிற எந்த அறிவுரையாக இருந்தாலும் அது என்னுடைய உள்ளத்திற்கு பரிசுத்தத்தையும் என்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதாக எது இருக்குமோ அதை ஏற்றுக்கொண்டு என்னுடைய உள்ளத்தை நாசமாக்குகிற, என்னுடைய உள்ளத்திற்கு கெட்டதை தீய சிந்தனைகளை தந்து என்னுடைய வாழ்க்கையை நாசமாக்கி போடுகிற அந்த எண்ணத்திற்கும் அந்த எண்ணமுடையவர்களுக்கும் இடம் அளிக்காமல் நல்லெண்ணமுடையவர்களோடு பழகி நல்லெண்ணமுடைய வரலாறுகளை கேள்விப்பட்டு அந்த வாழ்க்கை வரலாறுகளை நம்முடைய வாழ்க்கை வரலாறுகளோடு ஒப்பிட்டு பார்த்து அதுபோன்று வாழ்ந்து மரணிப்பதற்கு எல்லாம் உள்ள அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அந்த ஒரு பாக்கியத்தை தந்தருவானாக என்ற பிரார்த்தனையோடு எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.